இன்னைக்கு சத்துருக்களை மேற்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? சத்துருக்களை மேற்கொள்ள யாத்திராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை இன்னைக்கு ஒரு கீவேர்டாக ஆதார வசனமாக நம்ம வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17:11 வாசிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில், நான் எவ்வளோ எனர்ஜியாக சொல்கிறேன் நாங்கன்னா எங்கேங்க சத்ரு நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க? ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டவங்கள மாதிரி இல்லை இருக்கிறீங்க. நல்ல வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏன் உங்களை சொல்ல வைக்கிறேன்னா, வசனத்தில் வல்லமை இருக்கு. கடந்த நாட்களில் ஒரு ஊழியர் அவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சாட்சியை ஷேர் பண்ணதை நான் கேட்டேன். அவர் ஒரு வீட்டு கூட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? வீட்டு கூட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறார். அந்த வீட்டு கூட்டத்துக்கு ஒரு சகோதரி, அவங்க பேர் நிஷா, அவங்க அண்ணா நகர் சைடில். அவங்க அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த வீட்டு கூட்டத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு வயிறு வலி அதிகமாகிடுச்சு, பயங்கரமான வயிறு வலி. அப்போ டாக்டர்ஸ் இடத்துல போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுடைய கர்ப்பப்பை உள்ளே கட்டி வச்சு அது புண்ணாகி சீல் பிடிச்சி அந்த கர்ப்பப்பையில் சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக இந்த கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி குழந்தை பாக்கி இல்லாமல் குழந்தைக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோன் பண்ணி அந்த ஊழியக்காரிடத்தில் சொல்லி அழுதுருக்குறாங்க. இந்த மாதிரி பாஸ்டர் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி. இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? கர்ப்பப்பை சீல் பிடிச்சி உள்ள சீல் வச்சிருச்சு, இதுக்கு மேலே வச்ச கேன்சர் ஆயிரும், ஆபத்து. இந்த கர்ப்பப்பையை இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணிட்டா நீ உயிர் பிழைக்கலாம். இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்போ ரொம்ப சீரியஸ், நிறமை ரொம்ப சீரியஸ், உடனடியாக இம்மிடியேட்டாக பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த சகோதரி அந்த வீட்டு கூட்டத்தை நடத்துகிற அந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் இடத்துல கேட்டிருக்கிறார். அவர் சரி, நீ இதுக்காக நீ சாயங்காலம் கூட்டத்துக்கு வராமல் இருக்காத, நீ சாயங்காலம் கூட்டத்துக்கு வா, நான் அங்கே வச்சு உனக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சாயங்காலம் ரொம்ப மனசு உடஞ்சி போய் கணவனும் மனைவியுமா உடஞ்சி போய் அப்படியே அந்த சாயங்காலம் கூட்டத்துக்கு வராங்க. இவர் காலையிலேருந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இவங்க சாயங்காலம் வர்றாங்க, நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இவருக்கு ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறார். மனிதனால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாததில்ல, தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வசனத்தை ஆண்டவர் இவருக்கு காமிச்சு, இதை போய் அவளுக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சாயங்காலம் அந்த வீட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே இவங்க சங்கடத்தோடு அவர்கிட்டத்தில், பாஸ்டர் இப்படி சொன்னாங்களேன்னு, நீ கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னோடனே அவங்க கணவன் சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும், இப்போ வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா, இவங்க கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, பிடிச்ச உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, அழுகி போகிற நிலைமையில் இருக்குன்னு, இப்போ வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, இல்லை இங்கே எடுக்கலாமான்னு இவர் கேட்டார். அட தம்பி, நீ எதுக்காக வந்திருக்கிற இங்கே கூட்டத்துக்கு? நீ டாக்டரை பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கிறியா, நீ இங்கே ஜெபத்தில் சுகம் கிடைக்கணும் வந்திருக்கிறியா? முதல்ல அதில் தெளிவாக. நீ இங்கே வந்துட்டோம், நான் இந்த டாக்டர்கிட்ட போகலாமா அந்த டாக்டர்கிட்ட போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்குள்ளே விசுவாசம் இல்லை. டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, இப்போ கர்த்தர் தானே செய்யணும். இப்போ நீ வசனத்தை விசுவாசிக்கிறியா, டாக்டர் நம்புறியா? அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன். உனக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தான்னு சொல்லி அந்த சகோதரியை பார்த்து, மனிதனால் இதை கூடாது தான், தேவனால் இது கூடாதில்ல, தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வசனத்தை நீ எவ்வளோ 1000 தடவை சொல்கிற, வீட்டுக்கு போய் கூட ஆரம்பிக்காத, இப்போ இருந்தே ஆரம்பிச்சுட்டு போயிரு, உனக்கு ஆண்டவர் அற்புத சுகம் தந்துடுவார்னு சொல்லிட்டார். அந்த வசனத்தை அந்த செகண்ட்ல இருந்து
24 மணி நேரமும் வார்த்தை. மனிதனால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாது இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். இதை சொல்லி 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 சீல் பிடிச்சிட்டு இருந்த கற்பப்பை புது கற்பப்பையா மாறி 7 மாதம் கற்பிணியா அதே கேர்சலுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ வசனத்தில் அறிக்கை செய்யும் போது இது தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை எவ்வளவு அறிக்கை செய்ய முடியுமோ அறிக்கை செய்யணும். அதனால சில முக்கியமான வார்த்தைகளை உங்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் மோச கைகளை இப்படின்னா அதில் ஒன்றும் கிடையாது. வசனத்தை ஏன் அறிக்கை செய்யணும்? இது முக்கியமான இன்றைக்கி நான் சொல்ல போகிற வசனத்துடைய அதை இன்றைக்கி நான் கொடுக்க போகிற மெசேஜுடைய மெயின் பாயிண்ட்டு இதுதான். இது என்னது? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்ட. நீ மேற்கொள்ளணும்னா உன்னுடைய கை தேவனுக்கு நேராக உயர்ந்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்துற இல்லையா சொல்லுங்களேன். இந்த அமலேக்கினுடைய ஆவியை குறித்து தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படியா பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் கர்த்தர் பேசினார். இந்த அமலேக்குடைய ஆவி அப்படிங்கிறத நான் பின்னால் குறித்து சொல்கிறேன். இந்த அமலேக்குடைய ஆவி ஒருத்தனுக்கு விரோதமாக போராடுச்சுன்னா இது எந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். இவங்க எங்க குடியிருக்கிறாங்க? ரெவிதீம்ங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் வந்து இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். there is no reason, ஒரு காரணம் இல்லை. இவங்களுக்கு அமலேக்கியருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது. இவங்க இத்தனை வருஷமா 400 வருஷமா எகிப்தில் அடிமையாக இருந்து ஆண்டவர் இவங்களுக்கு 10 அற்புத அடையாளங்களை செய்து இவங்களை செங்கடலை பிளந்து இவங்களை இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இவங்க எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்கன்னா கானான் தேசத்தை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி இவர்கள் பிரயாணம் பண்ணுறாங்க. இவங்க பாட்டுக்குள்ள கர்த்தர் சொன்ன ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகல. இவங்களுக்கு யாரும் விரோதிகள் இல்லை. காரணம் இவங்க இத்தனை ஆண்டு காலம் இவங்களுக்கு இராணுவம் கிடையாது, இவங்களுக்கு ராஜா கிடையாது, இவங்களுக்குன்னு தனி தேசம் கிடையாது. இப்போ தான் இவங்க ஃபார்ம் ஆகி இப்போ தான் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இவங்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் கூட கிடையாது. இவங்க போய் யுத்தம் பண்ணி பழக்கம் பண்ணது கிடையாது. இவங்களுக்கு சத்துருக்களை ஃபேஸ் பண்ணது கிடையாது. இவங்களுக்கு யாரும் லீடர்ஸ் கிடையாது, தளபதி கிடையாது. இவங்க கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள் கூட இருக்குமா என்னன்னு தெரில. இவங்க அங்கிருந்து வெளியே வந்து ஒரு ஸ்டெப் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது சத்துருக்கள் வந்து நிற்கிறான். இவன் யார் அப்படின்னா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகள் விரோதமாக எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் முன்னேறுகிறார்களோ, ஒரு அடி எடுத்து வைக்கிறார்களோ, எப்பெல்லாம் ஒரு சபை இல்லை ஒரு தேவ பிள்ளை ஒரு விசுவாசி அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பேர் தான் அமலேக்கினுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ எப்போ ஒரு ஸ்டெப் எடுக்கிறியோ, காரணம் இல்லாமல் சில பிரச்சனையை சந்திக்கிறியா, காரணம் இல்லாமல் சத்துருக்கள் எழும்புறாங்களா, நீ எப்பெல்லாம் ஒரு அடி எடுத்து வைக்கிற, ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது, ஒரு அடுத்த லெவல் வரும்போது, ஒரு சின்ன டெவலப்மெண்ட் வரும்போது, ஒரு சின்ன காரியங்களுக்கு நேராக நீ கால் எடுத்து வைக்கும் போது காரணமே இல்லாமல் சில பிரச்சனைகள் உன்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் எழும்புகிறது என்று சொன்னால் அமலேக்கினுடைய ஆவி உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பிரச்சனையை பாருங்கள், சம்மந்தமே இருக்காது. நீங்கள் பாட்டுகளை போயிட்டு இருப்பீங்க, வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், காரணமே இருக்காது. எங்கேயோ போகிற பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்து போராடும். உங்கள் மைண்ட் ஆஃப் பண்ணுவான். உங்களுடைய கவனத்தை வேற பக்கமாக உங்களை சோர்வுக்குள்ளாக்க நினைப்பான். இந்த அமலேக்குடைய ஆவியுடைய வேலை என்னன்னா இஸ்ரவேலுக்குடைய எதிரி அர்த்தம். அமலேக்குன்னா யாருன்னா இஸ்ரவேலுடைய எதிரி. அப்படின்னு இஸ்ரவேல் யாருன்னா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு அவன் எதிரானவன். பொறாமையினால நிரம்பும். பிரதர் ஆசை தம்பி அவர் ரொம்ப நாளாக ஒரு நல்ல வீடு இல்லாமல் பாவம். போன வருஷம் நான் டிசம்பரில் கேரல் ரவுண்ட்ஸ் போயிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த வீடெல்லாம் அந்த வீடெல்லாம் இடிஞ்சு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. கீழே பிள்ளைங்க படுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
அப்படியே அந்த அந்த இதெல்லாம் அப்படி இடிஞ்சு அப்படியே நிற்கிது. நான் வந்து சொன்னேன், சீக்கிரமாக அந்த வீட்டில் நீங்கள் வேறு வீடு கட்டுங்க. பக்கத்தில் ஒரு இன்கம்ப்ளீட்டடாக ஒரு வீடு இருந்தது. அப்போ அவர் பிரதர் வந்து சொன்னார், நான் வேறு ஏதாவது ஒரு வீடு பின்னால் ஒரு பெருசாக கட்டலான்ட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் கட்டுங்க, இப்போ அட் ப்ரெசன்டேஜ் நீங்கள் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. எனக்கு என்னமோ சமாதானமே இல்லை, மழை பெய்யும் போதெல்லாம் எனக்கு சமாதானம் இல்லை, அதனால் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு. அங்கே சொல்லி கொஞ்ச நாள்லேயே அவருக்கு சில லேண்டெல்லாம் அப்படியே ஏதோ கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகி கொஞ்சம் கையில் காசு வந்துச்சு. என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் வந்து அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். நாங்கள் போய் ஜாப் பண்ணிட்டு வந்தோம். மண் செங்கல் வாங்கி கொட்டி வச்சுருக்கிறாரு. அந்த ஊரில் மற்றவெல்லாம் வீடு கட்டும்போது பிரச்சனை வரல, மண் ஜல்லி வாங்கி வச்சுருக்கிறாரு, ஸ்டேஷனில் நிற்கிற அளவுக்கு பிரச்சனை. அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த 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 ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போலீஸ்காரம்மா கூப்பிட்டு, இது வேறு ஒன்றும் இல்லைப்பா, மேலே பொறாமையினால தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னேறக்கூடாது, அப்படியே இருக்கணும் அதே வீட்டில். ஏன் உனக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? ஒரு ஸ்டெப்பு, ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவ்வளோதான், பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. காரணமே இல்லாமல். நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரணம் இல்லாமல் சத்துரு எழும்புறானா அமலேக்கு ஆவி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் முதல்ல உங்களுக்கு சில காரியங்களை காட்டி தரேன். காலையில் கிளம்பி போயிட்டுருப்பீங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனை. நாங்கள் மதுராந்தகத்தில் பாஸ்டர் ராஜ்குமார் அவங்களுடைய சபை அவர் பாவம் ஒரு கிராமத்துக்குள்ளே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். அவர் கட்டடம் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லையாக வச்சு நடத்திட்டு இருக்கிறார். இங்கே நம்ம கூட்டத்துக்கு வந்திருந்தார், ஊழியக்காரர் மீட்டிங் வந்திருந்தார். பாஸ்டர் எல் ஜோசப் ஐயாகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, அவங்க சபையின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக சில சபைகள் கட்டுவதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம நிறையா சபைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போ அவருக்கு மேலே ஒரு ஷெட்டு போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணி நேரத்துக்கு நான், டேவிட் பிரதரு, ராமேஷ் பிரதர்லாம் போய் பார்த்துட்டு, கடைசியில் அங்கே கொடுத்த காசும் பத்தலை, மேலும் ஒரு 50-60,000 ரூபா செலவு எக்ஸ்ட்ரா நம்ம போடணும். சரி, பாஸ்டர் ஒரு 2 lakhs கொடுத்தாங்க, கூட ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. சரி, எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிடலான்னு எல்லாம் பிளான் பண்ணி நாங்கள் நேரத்துக்கு பேசிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து அந்த காசை ஒழுங்குபடுத்தி பிரதர்கிட்ட கொடுத்து, நான் வேலை எப்படி நடக்குதுன்னு கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபோன் வருது, இவங்க எடுத்துகிட்டு போன அந்த பொருளை சேல் டேக்ஸ்காரன் மடக்கி பிடிச்சிட்டான். இன்றைக்கி ஃபுல்லாக வேலையே நடக்கலை. இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சபை எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்படுது, அந்த சபை குடிசையில் இருக்குது, இப்போ தான் கட்டடத்துக்குள்ளே வர்றாங்க. ஈஸ்டருக்குள்ளே நாங்கள் ஆராதிக்கணும் பாஸ்டர். நாங்கள் சரி எப்படியாவது பிரயாசப்பட்டு ஈஸ்டருக்குள்ளே அவங்களுக்கு கட்டடத்துக்குள்ளே போயிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலான்னு எவ்வளோ இன்னைக்கு காலையில் அந்த காசை சேர்த்துறதுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அந்த காசு இந்த காசு அங்கேருந்து இங்கேருந்து எப்படியோ ரெடி பண்ணி அந்த காசை கொடுத்து அனுப்பி பொருள் எடுத்துகிட்டு நகர முடியலைங்க. இந்த முதல் டோல்கேட்டை கிராஸ் பண்ண முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக வேலைக்கு ஆள் வந்ததெல்லாம் இன்றைக்கி வேஸ்ட், எல்லாம் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. பாருங்கள், அடுத்த லெவல் போக பிசாசு விட மாட்டேங்கிறான். ஏங்க ஊரில் எத்தனையோ ஏமாற்றிட்டு போகிறான். அந்த வண்டியெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு சர்ச்சு கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் பாஸ் பண்ண முடியல, முதல் டோல்கேட்டை தாண்ட முடியல. அல்லேலூயா. பிரதர் ரமேஷுடைய போர் போடுறோம், அன்னைக்கே பிரச்சனை. அமலேக்கு ஆவி எழுப்பி வந்துருச்சு. அன்னைக்கு தான் போர் போடுறோம், சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு அப்பாடா வேலை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே அங்கே ஒரு குரூப் வந்து, நீ போர் போடக்கூடாது, சண்டை. நான் 1-2 இல்லை, சில காரியங்களெல்லாம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் பாருங்கள். இதை ஆரம்பிச்சதுன்னு பிரச்சனை பாஸ்டர், இதை செய்யவே முடியல, எங்களால் இதை பண்ணவே முடியல, இதை முடிக்கவே முடியல, போராட்டம். ஒரு அங்கே 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 நல்லா இருக்குது, ஆனால் இங்கே சரீரத்தில் போராட்டம். முதல் நாள் நம்ம கூட்ட ஆரம்பிக்கிறோம், முதல் நாளே போராட்டம். நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எழும்பி வந்து நின்று போராடுற ஆவிக்கு பேர் என்ன ஆவினா? அமலேக்கு ஆவி. அல்லேலூயா. ஆனால் கவலைப்படாதீங்க. அந்த அமலேக்கு ஆவியை தான் இன்றைக்கி அடையாளம் கண்டு நம்ம முறியடிக்க போகிறோம். எல்லா கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள்.
ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை, ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கட்டும், ஒரு வியாபார காரியமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் வைக்கும் போதே சத்துரு உங்ககிட்ட போராடுறானா, அது பலவீனத்தை கொண்டு வந்தோ இல்லை பல காரியங்களை கொண்டு வந்து போராடுறானா, நீ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ரீசன் இல்லாமல் போராட்டம் வருது. நீங்கள் நினைக்கலாம் காரணமே இல்லாமல் போராட்டம். ஒரு பிசாசு, ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த பிசாசை அலக்கழிச்சிட்டு இருக்குது, அவர் அதை விரட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த பிசாசை விரட்டும் போது அதை கேட்குறார், ஒரு பெண்ணுடைய உடலில் அது இருக்குது. அந்த பிசாசை பார்த்து கேட்குறார், ஏன் இவ உடலில் இருக்கிற, நீ எதுக்காக இவ உடலில் இருக்கிற அப்படின்னா அந்த பிசாசு உள்ளேருந்து பேசுது, இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைங்களை எல்லாம் நான் சபிக்கிறதுக்காக இவ உடம்புக்குள்ளே இருக்கிறேன். நான் இவன் உடம்புக்குள்ளே ஏன் இருக்கிறேன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இவன் உடம்புக்குள்ளே உட்காந்து சபிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த அமலேக்கு ஆவி சிலருக்குள்ளே பூந்து சிலருக்கு பேக், அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ளே பூந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள தாக்கும். நான் சில நேரத்தில் சில எதிர்ப்புகள் நடந்துட்டு இருக்கும்போது நான் உள்ளே உட்காந்துட்டு எனக்குள்ளேயே நான் ஜெபம் பண்ணுவேன், அவனுக்குள்ளே இருக்கிற அமலேக்கு ஆவி அவனை விட்டு வெளியேறுவதாக. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோன்னா அவனை போய் உட்காந்து தாக்கிட்டு இருப்போம். இவன் தான் பாஸ்டர் எனக்கு ஆப்போசிட்டா, இவனால தான் என் குடும்பம் முன்னேற மாட்டேங்குது. அவன் இல்லைங்க, அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த அமலேக்கு ஆவி. அவனுக்கு ஆவிக்கு உடம்பு கிடையாது, பேச முடியாது, அதுக்கு ஒரு உடம்பு தேவை. அதனால டைரெக்டாக பேச முடியாது. அது ஒருத்தனுக்குள்ளே உட்காந்து உங்களை பேசிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவி வெளியே போயிடுச்சுன்னா அந்த ஆள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு நபரை பார்க்காதீங்க. இன்றைக்கி சபைக்கு விரோதமாக சிலர் எழும்புறாங்க பார்த்தீங்களா, அது அந்த நபரே கிடையாதுங்க. அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி எழும்பி சபைக்கு விரோதமாக போராட வைக்குது. ஆனால் நம்ம வேலை என்ன தெரியுமா, நம்ம வேலை யுத்தம் பண்ணி மேற்கொள்ளணும். அந்த அமலேக்கு ஆவியை முறியடிக்கணும். நல்லா கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு அந்த சத்துருக்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஜாமே நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். ஹalleluya. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேரு, நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைகளை தட்டி, சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை ஓ ஜீசஸ், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண். ஓ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை, அவரே என்னை, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேவியோ. அப்படி சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புனா நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நீங்கள் சரியான ரூட்டில் போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி போராடுறான்னா நீங்கள் சரியான ரூட்டில் போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா.
ஒரு அடி பின்வாங்காதீங்க, முன்னால் போங்க. உங்கள் கூட இருக்கிற தேவன் சத்துருக்கள் உங்கள் முகத்துக்கு முன்பாக விரட்டி உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். எப்பெல்லாம் காரணம் இல்லாமல் சத்துரு எழும்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறானோ, நீங்கள் சோர்வடையாதீங்க. நீங்கள் சரியான ரூட்டில் போயிட்டுருக்கிறீங்க. இது என்ன ஆமனே ஒரு ஆமன் வரமாட்டேன். சிலருக்கு இந்த அனுபவமே இல்லையா? சிலருக்கு இருக்காது. ஏன்னா அவங்க சத்துருவோட ரூட்டில் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அவனே உங்களுக்கு எஸ்கார்ட்டாக உட்காந்துருவான். வாப்பா நீ கரெக்டாக வா, நம்ம ரூட்லேயே வா. சரி சொல்லுவாங்க பார்த்தீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீ சரியான ரூட்டில் போகல. அல்லேலூயா. எந்த ஊழியத்துக்கு விரோதமாக சத்துரு போராடிட்டே இருப்பானா, அவனை டிஸ்டர்ப் பண்ணுற ஊழியத்துக்கு விரோதமாக போராடுவான். எந்த குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு அதிகமாக போராடுவானா, அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற குடும்பத்துக்கு விரோதமாக அவன் போராடுவான். அவனோட கூட இருக்கிறவங்களுக்கு விரோதமாக போராடி நீ கொண்டு ரட்சிக்கப்பட்டின்னு என்ன பண்ணுறது? அதனால அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம் யூத் மீட்டிங்கில். பிசாசா ஒரு 2 பேர் கேரக்டரு. அப்போ ஒருத்தனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவான். ஒரு பிசாசாக இருக்கிற ஒரு கேரக்டர் போய் ஒருத்தன் டிஸ்டர்ப். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் சோர்வாக இருக்கும்போது, அவன் பிரச்சனையில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து சுவிசேஷம் சொல்லி அவனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ இந்த மெயின் பிசாசு என்ன பண்ணுன்னா, இவனை கூப்பிட்டு சத்தம் போடும். ஏன்டா கம்முன்னு இருக்க மாட்டியா? அவன் பாட்டுக்குள்ள சர்ச்சுக்கு போகாமல் உட்காண்ட்ருந்தான். நீ அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி, இப்போ பார் உபவாச ஜபம், 1 மணி நேரம் ஜபம், ராத்திரி ஜபம், சர்ச்சுன்னு போய்கிட்டு இருக்கிறான். நீ அவனை கம்முன்னு விட்டுருந்தா அவன் பாட்டுக்குள்ள இருந்துருப்பான்ல. ஏன்டா சும்மா போய் அவனையாவது தொந்தரப்படுவோம்? அவனையெல்லாம் விடாத, அவனையெல்லாம் ஒன்றும் பண்ணாத, அவன்லாம் நம்மால் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத. அவனை நீ டிஸ்டர்ப் பண்ண போது தான் அவன் போய் சர்ச்சுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கான். நீ நம்மளாம் ஏன் வந்து உட்காந்துருக்கோம்? நம்ம டிஸ்டர்ப் பண்ணனால தான் உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. ஆமென். தெரியாமல் தொட்டுட்டோமே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். தெரியாமல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே. அந்த நேரத்தில் சுவிசேஷம் உள்ளே வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். அது மாதிரி ஒருத்தனுடைய வழி தேவனுக்கு நேராக அவன் பாட்டுக்குள்ள அவன் போய்கிட்டு இருக்கிறான்னா, கர்த்தர் அவனுக்கு வச்ச திட்டங்களுக்கு நேராக போயிட்டு இருக்கிறான்னா அது பெஸ்ட்டு. ஏன்னா பார்வோன் தொடர்ந்து வந்ததும் இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய வழியில் போக ஆரம்பித்த உடனே தான் பார்வோனை ஆண்டவர் முறியடிச்சிட்டார். ஆண்டவர் பார்வோனை முறியடிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னார்? இன்று கண்ட எகிப்தினை என்றும் நீங்கள் அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்வோனை குறித்து நீங்கள் படிக்க மாட்டீங்க. அதோட அந்த செங்கடலோடு அவன் சோழி முடிஞ்சுது. ஆனால் இந்த அமலேக்கு ஆவியை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? ஃபிசிக்கலாக அமலேக்கு அங்கே போராடுறான். ஆனால் ஆண்டவர் இந்த 17வது அதிகாரம் 17 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க. வாசிங்க 17 கடைசி. அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இன்னைக்கு பிசிக்கலா நீ போராடுற, ஆனா இந்த அமலேக்கு இன்னைக்கு பிசிக்கலா போராடுறான். ஆனா இந்த ஸ்பிரிட், இந்த அமலேக்குடைய ஆவி, இது இன்னையோட அல்ல, தலைமுறையா இந்த யுத்தம் நடக்கும். ஆனா நான் யெகோவா நிசியாக இருந்து என் பிள்ளைகளுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி யெகோவா நிசின்னு மோசே அங்க கர்த்தருக்கு பேரிட்டான். காரணம் என்ன? தலைமுறையாக இந்த யுத்தம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இந்த அமலேக்குடைய ஆவிக்கு பேர் என்னன்னா 2 பேரு. அவன் இஸ்ரவேலுடைய எதிரி, 2வது அவன் தீமை செய்யறவன். 2 காரியத்தை எழுதி கொள்ளுங்க, நோட் எடுக்கிறவங்க. ஆமாம், இந்த அமலேக்கியன்னா 2 காரியம். அவனுடைய அர்த்தம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரி அவன். 2வது அவன் தீமை செய்கிறவன். ஆண்டவர் சொன்னாரு, தலைமுறையா கர்த்தருடைய யுத்தம் அவனுக்கு விரோதமாய் நடக்கும். கரங்களவே தலையிலையா சொல்லுங்களேன். இவருடைய கேரக்டர்ஸை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமென். வாசிங்க உபாகமம் 25வது அதிகாரம் 17 19 வசனம் வரைக்கும். நல்லா கவனிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, இப்ப அவனுடைய முதல் கேரக்டர் என்னன்னா, அவன் எதிராய் வருபவன். அவனுடைய கேரக்டர் என்னது? எதிராக வருகிறவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாலி பிள்ளைகளும் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எதிராக வர்றவன். அவன் எதிராய் வருகிறவன் மாத்திரம் இல்லை, அவன் யாரு பாருங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள
பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து. அவன் வேலை என்னன்னா வீக்கான ஆளை க்ளோஸ் பண்ணுறது தான் அவனுடைய வேலை, அவனுடைய கேரக்டர். நீ எப்போ பலவீனமாக இருக்கிற, எப்போ ஜெபம் குறையுது, நீங்கள் அதான் நான் முதலே பார்த்தேன். மோசே கையை மேலே தூக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவனால் ஜெயிக்க முடியல. எப்போ கையை கொஞ்சம் கீழே இறக்குறானோ, எப்போ ஜெபம் இறங்குதோ, எப்போ தேவனோடு இருக்கிற ஐக்கியம் குறையுதோ, அவன் எல்லா நேரமும் அவன் உன்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லா நேரமும் உங்ககிட்ட போராடி ஜெயிக்க மாட்டான். அவன் வெயிட் பண்ணுவான். என்னைக்கு நீ ஜெபத்தெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற, அவன் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுவான். அதான் அமலேக்குடைய ஆவியுடைய தன்மை. எத்தனை பேர் நல்லா புரிஞ்சுருக்கிறீங்க? ஜெபம் குறைஞ்சிருக்கிற நாட்களில் நான் சத்துரு அதிகமாக நான் போராடி இருக்கிறான். சொப்பனத்தின் வழியாக போராடுவான். நீங்கள் ஜெபம் குறைய பாருங்கள், கெட்ட சொப்பனமாக வரும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பாஸ்டர் எனக்கு இப்படியெல்லாம் எனக்கு ஒரே கெட்ட கனவாக வருது, மரணம் நடக்கிற மாதிரி வருது, விபத்து உண்டாகிற மாதிரி வருது அப்படின்னா, எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இப்போ அதிகமாக ஜெபம் பண்ணுறது இல்லை, நான் தூங்கி சாமியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல தேவ தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? நல்ல ஜெபம் பண்ணும்போது பைபிள் வாசிச்சு பாருங்க, ஒரு அதிகாரத்தில் அவ்வளோ ரெவலேஷனை கர்த்தர் கொடுப்பார். நல்லா ஜெபிக்கும் போது பாருங்க, உங்க சொப்பனம் கூட வெற்றியுள்ள சொப்பனத்தை தான் பார்ப்பீங்க. ஆனால் அடிக்கடி தோல்வியின் சொப்பனங்கள், உங்களை பயமுறுத்துகிற சொப்பனங்கள், உங்களை கலங்கடிக்கிற சொப்பனங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்கள் முழங்கால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஜெபத்தில் வீக் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், ஆவியானவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, அப்படி போராட்டங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீ செய்ய வேண்டியது உன் முழங்காலை பலப்படுத்த வேண்டும், உன்னுடைய கைகள் உயர்ந்திருக்க வேண்டும். நல்லா கை தட்டி அவன் வேலையை காரணம் காட்டிட்டு அதை இதையும் காரணம் காட்டிட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. பாஸ்டர் இப்போ சமீப காலமாக எனக்கு வேலை அதிகமாகிருச்சு, நான் வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகிருது, அதனால் என் ப்ரேயரை விட்டுட்டேன். அவன் வேலை என்னன்னா பலவீனரை எல்லாம் வெட்டுறான். தான் அப்பன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு பேடி, ஸ்ட்ராங்கான ஆள்கிட்ட என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வீட்டில் யார் பலவீனமோ அவங்க மேலே தான் முதல் கையை வைப்பான். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா பொய்யா சிஸ்டர்? உண்மையா பொய்யா? யார் பலவீனம்? அவன் வீக் பர்சனை வெட்டுற ஆளு. அவங்கள வச்சு தான் உங்கள் வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணுவான், அவங்கள வச்சு தான் உங்கள் சமாதானத்தை கெடுப்பான், அவங்கள வச்சு தான் உங்கள் வீட்டிலுடைய எல்லா என்டையர் காரியத்தையும் க்ளோஸ் பண்ணுவான். ஆனால் நான் சொல்கிறேன், உன் வீட்டில் நீ ஒரு மோசே மாதிரி எழும்ப ஆரம்பிச்சிட்டீன்னா அவன் உன் குடும்பமே ஜெயிக்கும், உன் சந்ததியே ஜெயிக்கும். ஒரு சபையில் ஒரு கூட்டம் மோசே மாதிரி எழும்பிருச்சுன்னா அந்த சபை ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அமலேக்கு விழுந்து கொண்டே இருப்பான், அமலேக்கு மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் மேற்கொள்ளுகிற ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நல்லா ஜெபிக்கணும். இனி வரும் நாட்களில் ப்ரேயர் ஆர்மின்னு ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீட்டில் ஒருத்தராவது அந்த ப்ரேயர் ஆர்மியில் இருக்கணும். என்ன ஆமேன் வரமாட்டீங்க? குடும்பத்துக்கு ஒருத்தராவது இருக்கணும். அப்போ தான் உங்கள் குடும்பம் ஜெயிக்கும். என்ன ஆமேன் வரமாட்டீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் ஜெயிக்கணும்னா உங்கள் கை ஆண்டவருக்கு நேரம் உயர்ந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் பலவீனர் எல்லாம் என்ன பண்ணிட்டானா? முதல்ல சொன்னேன், இஸ்ரவேலுக்கு எதிரி, ரெண்டாவது தீமை செய்கிறவன், மூணாவது எதிர்த்து நிற்கிறவன், நாலாவது பலவீனர்களை அழிக்கிறவன். பலவீனமான ஆள் பாருங்க, முன்னால் ஓடிட்டு இருக்கிற அவனை தொட மாட்டான், பின்னால் தள்ளாடிட்டு வரான் பாரு லேட்டாக சர்ச்சுக்கு. முன்னால் ஓடுற ஆள் இல்லை, அவன் பார்ப்பான், வெளியில் நின்று பார்ப்பான், இது என்ன இது சர்ச்சுக்கு ஒழுக்கமாக வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ண மாட்டேங்குது, வேதம் வாசிக்க மாட்டேங்குது. வீட்டில் பார்ப்பான், குடும்ப ஜெபத்தில் கலந்துக்காமல் தூங்கிட்டு இருக்குதா, அது பார்ப்பான். இதெல்லாம் பலவீனமான பீஸு, இதைத்தான் முதல்ல கை வைக்கணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. பைபிள் வாசிக்காதது, ஜெபிக்காதது, இந்த பீஸை தான் முதல்ல கை வைப்பான்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த பலவீனமான ஆட்கள் காக்கப்படணும்னா நீங்கள் தான் ஒரு மோசையாக மாறணும். அல்ல லோயா, ஆமாம். அதெல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் பின்னால் நான் சொல்லித்தரேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அவன் டார்கெட்டை வந்து நல்லா சபைக்கு போகிறவங்க, விசுவாசம் உள்ளவங்க, நல்ல தைரியசாலியெல்லாம் கிடையாது. நீங்கள் குடும்பத்தில் கூட பாருங்கள், இந்த டீமன் பொசஸ்டு பிசாசு பிடிக்கிற ஆட்கள்லாம் பாருங்கன்னா நல்ல தைரியமாக இருக்கிறவங்க, ஆவியில் இருக்கிறவங்களெல்லாம் பிசாசு டச் பண்ண மாட்டான். அந்த வீட்டில் பயப்படக்கூடியவங்க, பயந்த சுபாவம் உள்ளவங்க, எளிதில் பயப்படக்கூடியவங்கள தான் பிசாசு கை வைப்பான். அல்லேலூயா. எல்லாரையும் அவன் கை வைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் யாரை கை வைக்கக்கூடாது, யாரை கை வைக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் அந்த ஸ்பிரிட் உள்ள ஆள். நீங்கள் நினைக்கலாம் ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம், உன்னை கை வைக்கல. அப்போ அவன் 4 காரியத்தை இதுவரைக்கும் சொல்லிட்டேன். இஸ்ரவேலுக்கு எதிரி, தீமை செய்கிறவன், எதிர்த்து வருகிறவன், பலவீனரை அழிக்கிறவன். அது மாத்திரமல்ல, 8வது வசனம் யாத்திராகம் 17:8 சொல்லுது, அவன் யுத்தம் பண்ணுறவன். அவன் எப்படிப்பட்டவன்? யுத்தம் பண்ணுறவன். இன்னொரு 2 காரியத்தை நான் சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறேன். 1 சாமுவேல் 30:1 எடுத்து வாசிங்க. இந்த அமலேக்கினுடைய அந்த குணாதிசயத்தில் ஒன்று பார்க்கலாம். தாவீதும் அவன் மனுஷனும் சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே எங்கேருந்து வர்றான் பாருங்க. அமலேக்கியர் ஏற்கனவே மோசே காலத்தில் அடின்னு அடித்தாச்சு, சவுல் காலத்தில் அடித்தாச்சு. இப்போ எங்கே வர்றான் பாருங்க, தாவீதுடைய நாட்களில் வர்றான். வந்து என்ன பண்ணுறான் பாருங்க, சிக்லாகின் மேல் விழுந்து. இப்போ இன்னொரு கேரக்டர் எடுத்துங்க, அவன் கொள்ளை அடிக்கிறவன். என்னது? ஆமாம், நீ கஷ்டப்பட்டு சேர்க்கறதெல்லாம் ஒரே டைம் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்ப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அவனுடைய குணம் என்னென்னா கொள்ளையடிக்கிற குணம். யாருக்கு விரோதம் எழும்புறா பாருங்க, தாவீது துதிக்கிற கூட்டம். தாவீது துதிக்கிறவன். அவனும் அவனோடு கூட இருக்கிற மனுஷங்க கூட இருந்த மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அப்புறம் சிக்கலாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால சுட்டெரிக்கிறவன், சாம்பலாக்குறவன். ஆண்டவர் வந்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். ஆனால் பிசாசு இந்த அமலேக்கு யாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கக்கூடியவன். தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்கலாக்கு வந்து அடுத்தது 2வது வசனம் வாசிங்க. அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் இப்போ இன்னொரு கேரக்டர் இருந்துங்க, சிறை பிடிக்கிறவன். அவன் மனைவி பிள்ளைகளை சிறை பிடிக்கிறவன். ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டான். பாருங்க, ஆடு மாடு அவன் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் தனித்தனியாக ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பேசினேன்னா எனக்கு பிரசங்கம் தான் பண்ண முடியும். அவனுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, ஆண்கள் இல்லாத நேரத்தில் வந்து இந்த பட்டணத்தில் எந்த ஆண்களில் தாவீது அவனோடு கூட இருக்கிற 600 பேரும் அவங்க வெளியில் போன நேரமாக பார்த்து அங்கே இருக்கிற ஸ்திரீகள்னா யாருன்னா பலவீனமான பாண்டம், அங்கே இருக்கிற பிள்ளைகள் அவங்களால யுத்தம் பண்ண முடியாதவங்க. அப்போ ஸ்திரீகள் சொன்னால் பலவீனமானவங்க, சிறுவர்கள் பிள்ளைகள்னு சொன்னால் யுத்தம் பண்ண தெரியாதவங்க. அப்போ நல்ல யுத்த ஜபம் செய்ய தெரியாத ஆட்களை அவன் பிடிச்சுக்குவான். அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் கற்றுத்தரப்போகிறோம், யுத்த ஜபத்தை கற்றுத்தரப்போகிறோம். நீங்கள் சிறிய பிள்ளைகள் அல்ல, யுத்த புருஷராக மாற போறீங்க, யுத்த குதிரைகளாக மாற போறீங்க. யுத்த கலை தெரிந்தவர்களை அவன் தொட முடியாது, யுத்த செய்கிறவர்களை அவன் தொட முடியாது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்ததா இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்தருடைய நாட்களை நீங்கள் பார்க்கும்போது அப்பையும் ஆகாகியன், இங்கே அமலேக்கியன் போட்டிருக்கு பாருங்க. இந்த ஆமான் வந்து அமலேக்கியன், ஆகாகியன் ஆகிய இந்த ஆமான்னு சொல்லி வந்திருக்கும். இந்த ஆமானுடைய கோத்திரம் என்னன்னு, அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன், கோத்திரம் இல்லை, எந்த இனத்தை சார்ந்தவன், இந்த அமலேக்கிய இனத்தை சார்ந்தவன். பாருங்க எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. எங்கேருந்து ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனங்க கிளம்பும்போது ஆரம்பித்து அவன் எங்கே வந்து நிற்கிறான் தெரியுமா? 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களை அழிக்கும்படி ஒத்த ஆமா எழும்பி நின்று முத்திரைகளை வாங்கி கொண்டு அவன் அவ்வளோ உக்கரமாக நின்றுட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட எந்த தேசத்தில் பாருங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக போராட்டம். இஸ்ரவேல் தேசத்தில், இஸ்ரேல் நாட்டில் சுவிசேஷம் அறிவிச்சா அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு இப்போ சட்டம் போட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த தேசமாகி இஸ்ரவேல் தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்க தடைன்னு கடந்த நாட்களில் நியூஸ் வந்திருக்குது. இங்கிலாந்தில் சுவிசேஷம் அறிவிக்க தடை,
அமெரிக்காவில் ரோட்டில் நின்று சுவிசேஷம் அறிவிச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் போய் சவுண்டு பொல்யூஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். பாருங்க, நம்ம கிறிஸ்தவ தேசங்கள்லேயே ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக அத்தனை போராட்டம் நடக்கும்போது இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் பாருங்கள், எனக்கு யூபியிலேருந்து மிஷினரி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். 5 பாஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்கிறார். 5 ஊழியக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுவுமே அவங்கள பெயில் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்கள கொண்டு போய் வச்சுருக்கிறாங்களாம். நாங்கள் சட்ட போராட்டங்களை செய்துட்ருக்குறோம், ப்ளீஸ் ப்ரே ஃபார் எங்களுடைய உடன் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு காலையில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். அப்போ 127 தேசத்தில் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, பிஜேபி, பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இவன் பேர் தான் வேறு, ஆனால் அமலேக்கி ஆவி. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி நிதானித்து அறியணும். நம்ம மற்றவங்கள மாதிரி எனக்கு இந்த அமைப்பு மேலெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே கிரியை செய்கிற ஸ்பிரிட் மேலே தான் எனக்கு பிரச்சனை. இந்த ஸ்பிரிட்டை மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல, ஆவியினாலே நம்ம ஜெயிக்க போகிறோம். ஆவியினாலே யுத்தம் பண்ண போகிறோம். ஆவிக்குரிய யுத்தம். நல்லா கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி. ஆமென். இப்போ இந்த ஆவியை எப்படி ஜெயித்தார்கள்? ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன். யாத்திராகமம் 17, சீக்கிரமாக யாத்திராகமம் 17, 9, 10, 11, 12 சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. இப்போ பாருங்க, கவனிங்க, 2 காரியத்தை செய்ய சொல்றார். நீ போய் யுத்தம் பண்ணு, பிசிக்கலா நீ போய் அவங்களோட யுத்தம் பண்ணு. 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு, நாளைக்கு நான் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசிக்கலாகவும் நீங்கள் சில காரியத்தை என்ன செய்யணுமோ செய்யணும். இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க வச்சுக்கோ, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு தொழில் செய்கிறீங்க. ஒரு தொழில் செய்யும்போது ஃபிசிக்கலாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல கடினமாக உழைக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உலகத்தில் எனக்கு இந்த முன்னேறினவங்களுடைய டெஸ்டிமனிஸ் நான் அதெல்லாம் நான் நிறைய கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி முன்னேறினவங்களுடைய அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லும்போது அது நிறைய கேட்பேன். ஒவ்வொருத்தருடைய வெற்றியின் கதைகளை கேட்பேன். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய எல்லாருடைய சாட்சியில் என்ன இருக்குன்னா, கடின உழைப்பு. எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். மோசே என்ன சொல்கிறார், நீ சோம்பேறியை போய் உட்காரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்ல, நீ செய்ய வேண்டியதை போய் செய்ய. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கடினமாக உழைக்கணும். நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கு? ஆமென். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. என்னது? ஹார்ட் ஒர்க் இருக்குது. யாக்கோபு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கர். அது அப்புறமா இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? நல்லா உழைக்கணும், நல்ல கடினமாக உழைக்கணும், நல்ல வேலை செய்யணும். பாஸ்டர் ஐயா அவரெல்லாம் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். எல்ஜோசப் ஐயாலாம் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல கடினமாக உழைக்கும் செய்யணும். சில கிறிஸ்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. நல்லா உழைக்கணும், நல்லா. அதே சமயம் ஒன் சைடு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னொரு சைடு நான் சொல்கிறேன், உலகத்தான் செய்யாததை ஒன்று சொல்கிறேன், இன்னொரு சைடு நீ முழங்காலில் நிற்கணும். அல்லேலூயா. இந்த ஹார்ட் ஒர்க்கும் இந்த முழங்காலும் சேரும்போது தான் இமாலய வெற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலர்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனால் ப்ரேயர் இருக்காது. சிலர்கிட்ட ப்ரேயர் மாத்திரம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஹார்ட் ஒர்க் இருக்காது. அப்போ இந்த ஹார்ட் ஒர்க் நல்லா கடினமாக உழைக்கணும். பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் நல்லா கடினமாக உங்களுடைய காரியங்களெல்லாம் வேலை செய்யணும். நல்லா உங்கள் வீட்டு காரியங்களெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக செய்யணும். நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமாம். காலையில் எழுந்திரிச்சு டீ வைக்கிறதுக்கே சிலருக்கு முடியாது. வீட்டுக்காரர் காலையில் எழுந்திரிச்சு ரோட்டு கடையில் போய் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த குடும்பம்லாம் இன்னும் 2050 கூட முன்னேற முடியாது. ஆமாம். நீதிமொழிகள் 30 எடுத்து பாருங்கள், 31 நினைக்கிறேன் இல்லையா? புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லி, அவள் அதிகாலையில் எழும்பி என்ன பண்ணுறா? இருட்டோடு எழும்பி அவள் வேலையை செய்கிறான்.
சில வீட்டில் காலையில் சாப்பாடே செய்ய மாட்டாங்க. காலையில் டிஃபன் செய்கிற ஆளெல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் தூக்க மாட்டேன். அப்படியே போ, அங்கே 2 ரூபா இட்லி இருக்கும், வாங்கி சாப்பிட்டு போ. இப்போ நீ எதுக்கு இருக்க? காலையில் எந்திரிச்சு வேலையை ஜோம் பண்ணிவிட்டு வேலையை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா கடினமாக உழைக்கணும். வீட்டில் இருக்கிற காரியத்தை செய்ய முடியலன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப காலம் உயிரோடு இருப்பாங்க. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், ரொம்ப காலம் நீ உயிரோடு இருக்கணும்னா நீ நல்ல வேலை செய்யணும். இல்லையா சொல்லுங்க. சரி, 2வது, அவங்க யோசுவா போய் மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ண சொல்லிட்டு மோசே என்ன சொல்கிறாருன்னா, நான் மலை உச்சியில் போய் நான் கோலை பிடிச்சிட்டு நிற்பேன். அப்போ ஒரு பக்கம் ஜபம், ஒரு பக்கம் உழைப்பு, 2 சேரும்போது சத்துருக்கள் முறியடிக்கிறாங்க. அங்கே ஒரு ஜெயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த ஜபத்திலேருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. நீங்கள் காலையில் 1 hour நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் இது இந்த வருஷத்தோட தீர்மானமாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே பல வெற்றிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் எல்லாம் உங்கள் தொழில் முன்னேறும், உங்கள் தொழில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? ஒரு ரட்சிக்கப்படாத ஆளுக்கு இருக்கிற பிரச்சனை வேற, ஒரு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற. அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உலகத்தாரை பார்த்துட்டு நீங்கள் இருந்துடாதீங்க. உலகத்தானுடைய காரியமே வேற. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, உங்க மேல கர்த்தருடைய திட்டம் இருக்குது, உங்க குடும்பத்தின் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்குது, உங்க வருமானத்தின் மேல தேவனுடைய திட்டம் இருக்குது. அதனால சத்துரு உங்களை முன்னேறுவதற்கு விரோதமாய் அவ போராடி கொண்டுதான் இருப்பான். முதல்ல அந்த காரியத்தை ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க நின்றுட்டு இருக்கிற இடம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க உயர்வு சத்துருவை கலங்கடிக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப உங்க ஒவ்வொரு உயர்வும், நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க, தசம்பாகம் கொடுக்குறீங்க, இந்த காசெல்லாம் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவன் ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அங்கங்கே சபைகளை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம சபை நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம், நம்ம எத்தனை காரியங்களை செய்கிறோம், திருக்கோயிலூரில் சபை கட்டுறோம். இதெல்லாம் எங்க? நீங்கள் உங்கள் உழைப்பிலிருந்து கொடுக்கறதானே. அப்போ பிசாசு உங்களுக்கு விரோதமாக ஏன் போராடுறானா? இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சா இவன் கொண்டு வந்து காணிக்க கொடுப்பான். இவன் காணிக்க கொடுத்தா என்னுடைய ராஜ்யம் உடையுது. அப்போ நான் எங்கே கை வைக்கணும்னா இவன் தொழிலுக்கு விரோதம் எழுமணும். நீ கவலைப்படாமல் முழங்கால் யுத்தம் பண்ணினேனா, ஆமென், அந்த அமலேக்க நீ முறியடிப்ப. நீ இன்னும் மேலே 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 நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்ப. நல்ல கைத்தட்டி இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனால உன் காரியமே வேற. நீ 10 ரூபா சம்பாதிச்சா கூட பிசாசு கண்ணை உறுத்திட்டு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப வெறும் கடின உழைப்பு மாத்திரம் பத்தாது, ஒரு கடினமான ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு ஜெப வாழ்க்கையை தாரும். ஆமென். இப்ப வேலைக்கு போறவங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ரைட், கீழே போடுங்க. வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு அமலேக்கு எழும்புவான், உன்னை பற்றி போட்டு கொடுப்பான், உனக்கு சத்துருக்கள் எழும்புவான், பக்கத்தில் இருக்கிற ஆள் உன்னை பற்றி பொறாமப்படும். நீ என்ன ஒரு சாதாரண சம்பளம் 5000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட அங்கே ஒரு அமலேக்கு நீ பார்ப்ப. அப்போ நீ முழங்கால இருந்து செபிக்கணும். இந்த அமலேக்கு ஆவிக்கு விரோதமாக நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்ததா தாவீது எப்படி ஜெபம் பண்ற, எப்படி ஜெயிச்சார் பாருங்க. 1 சாமுவேல் 30:8 வேகமாக வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி பாருங்க, தாவீது கர்த்தருடைய வார்த்தையினால தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் பேசுறேன், அவன் போய் கேட்குறான், ஆண்டவரே நான் அதை பின்தொடர்ந்து போய் ஜெயிக்க முடியுமா? நான் அந்த தண்டை பின்தொடர முடியுமா? அவன் கேட்குற, ஆண்டவரே நான் அதுக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணி நான் ஜெயம் எடுக்க முடியுமா? ஆண்டவரே நான் அதை ஜெயிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ. இப்போ பாருங்கள், நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை கேட்க கேட்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உள்ள தைரியம் வருது. எத்தனை பேருக்குள்ள தைரியம் வருது? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். எப்போவுமே உங்களை குழப்புற வார்த்தையை கேட்கக்கூடாது, உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. இப்போ தாவீது என்ன ஆனார் தெரியுமா? தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு 18-19 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும்
தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது விடுவித்தான். இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நம்ம கையை உயர்த்தி, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மேற்கொள்ளும் ஜெபம் உங்களை விட்டு சத்துரு என்னென்னலாம் எடுத்தானோ அதை நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. அல்லேலூயா. ஒன்னையும் அவன் விட்டு போய்க்கல. அப்ப தாவீது எப்படி திருப்பி கொள்ள? சகலத்தை திருப்பி கொண்டான். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். சிறியதிலையும் பெரியதிலையும், குமாரர் குமாரத்தி ஒன்று கூட மிஸ் ஆகல. மூணாவதாக நீங்கள் பார்க்கும்போது எஸ்தர் 3:1, சீக்கிரமா ஆசிருங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகி அகஸ்வேரு இப்ப இந்த அமலேக்க பாருங்க, அமலேக்கு பிசாசு ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் பண்ணுறான் பாருங்க. அவனை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வரான். யாருக்கு விரோதமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா. இவனுக்கு யார் ரொம்ப உறுத்தலாக இருக்கிறாங்கன்னா மொர்தெகாய் தான். ஏன்னா எல்லாரும் சல்யூட் அடிக்கிற மொர்தெகாய் சல்யூட் அடிக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் அவனுக்கு அடிபடுகிறாங்க, மொர்தெகாய் அடி பண்ணிய மாட்டேங்கிறான். இப்போ இவனுக்கு கோபம் வந்துருச்சு. மொர்தெகாயை மாத்திரம் கொல்லணும்னு இவனுடைய திட்டம் வரல, மொர்தெகாயுடைய இனத்தை சார்ந்த யூதர்கள் அனைவரையும் கொல்லணும். அப்போ இவனுக்கு எரிச்சல் பாருங்க, எவ்வளோ எரிச்சல். எத்தனை தேசத்தில் இருக்கிறாங்க? 127 நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இவன் கோபப்பட்டு என்ன முடிவெடுக்கிறானா? எல்லா யூதரையும் கொல்லணும், எல்லாரையும் கொல்லணும். அப்போ இவன் என்ன பண்ணா தெரியுமா? எஸ்தர், அவ ராஜாவுடைய மனைவி. எஸ்தர் ராஜாத்தி. ஆனால் அவ தான் அதிகாரத்துக்கு பின்னால் போகாமல் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணனா. இந்த அமலேக்கை ஜெயிக்கணும்னா உபவாச ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை. அது மாத்திரமில்ல, நம்ம முழங்கால கரையமாக செலுத்தணும். இந்த கையை உயர்த்தி இருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் கரையமாய் நம்ம சரீரத்தை ஒடுக்குவதை காட்டுகிறது. ஆமென். உங்கள் ஜபம் யுத்த ஜபம்னாலே முழங்கால நின்று ஜபிக்கிறது தான். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. யுத்த ஜபம்னாலே சேரில் முட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுறது இல்லை, பெட்டில் படுத்துட்டு ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆமாம், சிலருக்கு நிறைய சப்போர்ட்லாம் தேவை. தலைகாணி எல்லாம் எடுத்து பக்கத்தில் எல்லாம் வச்சு ஏகதேசம் படுக்கிற கண்டிஷனில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிசாசருமா இன்னும் ஒரு 2-5 நிமிஷத்தில் உன்னை தூங்க வச்சிருவேன், நீ என்ன உட்காந்து பொல்லாத பிசாசுன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறியா நீ? அல்லேலூயா. யுத்த ஜபம்னாலே முழங்கால கிரயமாக செலுத்தணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி இருக்கும்போது மோசைக்கு முடியல, 80 வயசு தாண்டி கையை உயர்த்தி இருக்கிறார். நான் ஒரு நாள் இப்படி தான் ஜெபம் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் கையெல்லாம் கடுக்குது. மோசே சரி கை வலிக்குதேன்னு கொஞ்சம் லூஸ் விட்டா கீழே யார் செத்துக்கிட்டு இருக்கிறா? இஸ்ரவேலர் செத்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஆரோன் அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தாங்க, ஆஹா மோசே கை மேலே இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி இவனுக்கு 2 பேர், ஒருத்தன் ஒரு கையை பிடிச்சிட்டா இன்னொருத்தன் கார்ப்பரேட் ப்ரேயர் இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்க தனியாக அமலேக்க ஜெயிக்க முடியாது. என்ன ஆமேன் வரல? இணைந்து ஜெபிக்கணும், முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். உங்கள் குடும்பமாக முழங்காலில் நின்று இணைஞ்சு ஜெயிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கிரியை செய்கிற அமலேக்க ஆவியை நீங்கள் துரத்த மாட்டீங்க, அழிச்சே போடுவீங்க, அதை முறியடிச்சிருவீங்க. நீங்கள் வேணாம், இன்னைக்கு சவால் விடுறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முழங்காலில் நின்று நல்ல முழங்கால் யுத்தம், அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணும். வீட்டில் ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு 1 ஹவராவது முழங்காலில் நிற்க முடியுங்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நல்ல கையை தூக்கிங்க. சரி இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடுவோம். அல்லேலூயா. சரி முட்டியில் நின்னாலே நான் பார்த்துருக்கேன், பக்கத்தில் அசிவனேன்னு ஒன்று இருக்கு, அதை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அது பாவம் போல் நின்றுட்டு இருக்கோம், அது மேலே கையை வச்சு தள்ளி விட்டுருவாங்க. சில ஆட்கள் சப்போர்ட் இல்லாமல் முழங்காலே வராது அவங்களுக்கு. அது சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கி முழங்காலில் நின்று இன்றைக்கி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். இந்த அமலேக்கு ஆவியை கரையை செலுத்தினா தான் ஜெயிக்க முடியும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிறையா ஜெபம் பண்ணாப்பாங்க. ஒரு இடத்துல பாருங்கள், அவர் முழங்கால் படிட்டு மகா சத்தத்தோடு வியாகுலத்தோடு அவர் விண்ணப்பம் பண்ணார். அவருடைய வேர்வை துளிகள் எப்படி வந்துதான்? ரத்தமாய் வெளியே வந்து கரையை செலுத்துறார், ஜெபம் பண்ணுறார். கரையை செலுத்தி ஜெபிக்கணும். அதான் உபவாசம் பண்ணுறோம்.
அல்லேலூயா. எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? ஒரு வேளையாவது உபவாசம் பண்ணங்கிறவங்க கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருக்கு வரமாட்டேங்குது வாயில். உபவாசம் ஒரு கிரயம். ஆமென். உபவாச ஜெபம் ஒரு கிரயம். நல்லா 3 வேளை மூக்கு மூட்டை தின்னுட்டு வந்து இங்கே புளிச்சாப்பம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் மேற்கொள்ள. அப்போ தான் இது உபவாசம் பண்ணும்போது உங்கள் மாம்சத்தில் பலன் இருக்காது, ஆனால் ஆவியின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்த அமலேக்கு ஆவியை மேற்கொள்ள போகிறோம். நல்ல முழங்காலில் நின்று கொஞ்சம் நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறீங்க. கரையமாக செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அமலேக்கு ஆவி இறங்கி இருக்குதோ இன்றைக்கி கர்த்தர் அதை முறியடிக்க போகிற. கொஞ்சம் நேரம் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. நல்ல ஆவியில் நிரம்பி உங்கள்கிட்ட அமலேக்கு திருடி கொண்டு போனதெல்லாம் இன்றைக்கி திருப்ப போகிறீங்க. ஆமீன். இதுவரைக்கும் நீங்கள் இழந்து கொண்டிருந்த காரியங்களை திருப்ப போகிறீங்க. கையை உயர்த்தி ஆவியில் நிரம்பி ஷகலக தடரபா. கொஞ்சம் நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். தம்பி எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் முழங்காலில் நில்லுங்க, எல்லாரும் முழங்காலில் நில்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ரபா கபா ரகா தடா ரபா லிகா தடா ரபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. கொஞ்ச நேரம் கையை தட்டிட்டே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில இந்த அமலேக்கு ஆவியை முறியடிக்க போறோம். என் வாழ்க்கையில் அமலேக்கு ஆவி செயல்படுது பாஸ்டர், நீங்க சொன்ன அடையாளம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே எனக்கு போராட்டமா இருக்குது. இந்த ஆவி இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு நான் மேற்கொள்ள போறேன், இந்த அமலேக்கு ஆவியை மேற்கொள்ள போறேன்னு சொல்றவங்க நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி என்னால எழும்ப முடியல, என்னால அடுத்த லெவலை யோசிக்க முடியல, என்னால முன்னேற முடியல, என் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை எழும்புது, சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை எழும்புது. இந்த ஜெப பிசாசை நடுங்க வைக்கும், இந்த ஜெப சத்துருவை தகர்க்கும். நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி பிரதர் ஆமென் பாஸ்டர், நான் எழும்ப நினைக்கும் போதெல்லாம், நான் ஏதாவது செய்யும் போதெல்லாம் என் பிள்ளைய சத்துரு கை வைக்கிறான், என் மனைவியை சத்துரு கை வைக்கிறான், என் மகனை சத்துரு கை வைக்கிறான். நல்லா உணர்றேன், நல்லா உணர்றேன், நல்லா உணர்றேன். தேவையில்லாத பிரச்சனை வருது, தேவையில்லாத போராட்டம் வருது, என் தொழில தேவையில்லாத பிரச்சனை, எழும்பவே முடியல. ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி நல்ல கை தட்டி அந்நிய பாஷையில ஆவியில யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க இப்ப ஆவியில யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. சிலத சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறான். ஓ ஹalleluya. உடா பாபா ரகா தடா ரபா. மேற்கொள்ளுங்க மேற்கொள்ளுங்க. மோசே கையை உயர்த்தி இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி அடி அடி அடி. அந்த ஆவி எல்லாம் வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். கொஞ்ச நேரம் நல்லா போராடுங்க. ஆமே ஆமே. கொஞ்ச நேரம் நம்ம டைப் பார்க்க போறது இல்ல, இன்னைக்கு அதை ஜெயிக்கணும், இன்னைக்கு அதை ஜெயிக்கணும். அந்த அமலேக்கு ஆவி ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த அமலேக்கு ஆவி அழிக்கப்படுவதாக. நல்ல சத்தமா நல்ல சத்தமா. யுத்த ஜப சாதாரணமா இருக்கும் பிரதர். நல்ல ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி இங்க ஜெபிக்கும் போது எங்கெல்லாம் அவன் கை வச்சிருக்கிறானோ அங்க அவன் விட்டு வெளியேறிதான் ஆகணும். ஆவியில நிரம்பி. இது யுத்த ஜபம். இது மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு புரியாது, இது மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு புரியாது. ஆமென் ஆமென். ஹalleluya. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஆமென் அமலேக்கு எழும்பலைங்க. எகிப்தை விட்டு வெளியே வரும்போதுதான் அமலேக்கு எழுப்பி வந்தா. நீ அடிமையா இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை தொட மாட்டான். என்னைக்கு நீ விடுதலை அடைகிறையோ, என்னைக்கு நீ முன்னேறுகிறையோ அப்பதான் எழுப்பி வருவான். உன் குடும்பத்தை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்குது, உன் சந்ததியை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்குது, உன் தொழிலை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த திட்டம் அவனுக்கு தெரியும், அந்த திட்டம் அவனுக்கு தெரியும். நல்ல கைகளை தட்டி சொப்பனத்துல போராடுகிற, கெட்ட சொப்பனங்களை கொண்டு வந்து போராடுகிற அந்த எல்லா ஆவிகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆவியில யுத்தம் பண்ணுங்க. அந்நிய பாஷையிலேயே பேசிட்டே இருங்க, அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. இப்ப நீங்க பேசுறது யுத்த பாஷை. உங்க வாயில யுத்த பாஷைய ஆவியானவர் தருகிறார், யுத்த பாஷைய தருகிறார்.
இப்ப பாஷை மாறுது. புதிய பாஷையை கர்த்தர் வைக்கிறார், புதிய பாஷைகள் வைக்கிறார். நீங்க ரெகுலரா பேசுற பாஷை இல்லாம ஆவியானவர் சில பாஷைகளை உங்களுக்குள்ள வைக்கிறார். விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya. உன் குடும்பத்தை எழும்ப விடல. எல்லா வழி இருந்தும் எல்லா வாய்ப்பு இருந்தும் நீ எழும்ப முடியல, எழும்ப முடியல, முடக்கி கொண்டிருக்கிறான். கதுடா கரபா ஷபா பா 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 ரிபா பா 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 கரகதா டரகா நிகதட ரகஷியா தட ரகடாதியா உடப உதட ரபலபா துட ரபா. படிப்புக்கு விரோதமா, ஆமென் ஆமென், குழந்தைகளுக்கு விரோதமா அடிக்கடி பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா அமலேக்க ஆவிகள் இப்பொழுது துரத்தி அடிக்கப்படுவதாக, துரத்தி அடிக்கப்படுவதாக. காரணம் இல்லாம சில சத்துருக்கள் எழுப்பி இருக்கிறாங்க. அவனுக்கு பின்னால இருந்து அவனை இயக்குகிற எல்லா அமலேக்க ஆவி இப்பொழுது விழுந்து போவதாக, விழுந்து போவதாக. ஆமென். ஆவியில நிரம்புங்க. சில தரிசனங்களை கர்த்தர் காட்டுவார், சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். கதுடா ரபா லகதட ரபா. அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. மேற்கொள்ளுங்க மேற்கொள்ளுங்க மேற்கொள்ளுங்க. ஓ ரபலக தட ரபௌஷியா தட ரபலக ஓ ரபலக தட ரக நதியா ரிக தட ரகஷியா தட ரபா. ஓ ரிபா பா 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 பா. எதிரிகள் எதிரிகள் எதிரியின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அந்நிய பாஷையில பேசுங்க சிஸ்டர். ஆமென். கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிரம்புங்க. நல்லா சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இது ஜெயிக்கிற நேரம், இது முறிக்கிற நேரம், கட்டுகள் உடைகிற நேரம், சத்துரு விழுந்து போகிற நேரம். ஹalleluya. மோசே கையை ஏறெடுத்து இருக்கும்போது கையெல்லாம் வலிச்சிருக்கும், அவனால முடியாம இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் தாங்கி கொண்டு கொஞ்ச நேரம் மலையில இருந்தான். கீழே சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டாங்க. யெகோவா நிசியா கர்த்தர் வெளிப்படுகிறார். இன்னைக்கு நீங்க முழங்கால நின்னு போராடி ஜெபிக்கும் போது உன் குடும்பத்துக்கு யெகோவா நிசியாக ஆண்டவர் இறங்கி வருகிறார், ஆண்டவர் இறங்கி வருகிறார், ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஓ வெற்றி எடுத்துக்கோ, வெற்றி எடுத்துக்கோ இயேசுவின் நாமத்தினாலே. கைகளை தட்டி கைகளை தட்டி எல்லா போராடுகிற வல்லமைகள் நிர்மூலம் ஆவதாக, நிர்மூலம் ஆவதாக. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் விடாதீங்க, விடாதீங்க. முன்னால சத்தம் குறைஞ்ச உடனே உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. போராடிட்டே இருங்க, போராடிட்டே இருங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஓ ஓ ஓ ஓ ஷா தா தா ரா ஓ ராக்கா. அவன் போட்டிருக்கிற எல்லா திட்டங்கள் உடையட்டும். ஷபா பாபா பாபா ரக நக தட ரக நதியா ரிக தட ரக லக ஷியா தட ரக நதியா. விழுந்து போ, விழுந்து போ. சத்துருவே உன்னை மேற்கொள்ளுகிறோம், சத்துருவே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற, உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அமலேக்குடைய ஆவிகள் விழுந்து போவதாக. கையை தட்டி கையை தட்டி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் அமைதி ஆகாதீங்க, அமைதி ஆகாதீங்க. ஆவியில வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க, வைராக்கியமா ஆவியில நிரம்புங்க, வைராக்கியமா. ஓ பா 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 ராக்கா டோ 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 ராக்கா. சிலருக்கு இங்கேயே சில கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறான், இங்கேயே சில கட்டுகளை உடைக்கிறான். நுகத்தடிகள் விழுகிறது, 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 விழுகிறது. நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி ஜெபி ஜெபி ஜெபி. ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்கணும், உன் குடும்பத்துல வித்தியாசத்தை பார்க்கணும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும். அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கான பதில் உன் கையில கிடைக்கிற வரைக்கும் உன் முழங்கால் உன் கை கீழே இறக்கிறாத. நீ உயர்த்தி இருக்கும் போது உன் ஜெபத்துக்கான பதில் வந்துகிட்டே இருக்கும். வெறும் இன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே விட்டுறாதீங்க. சில ரிசல்ட், ப்ராப்பர் ரிசல்ட். சில காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துட்டாரு, ஆனால் சில காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் இந்த யுத்த ஜெபத்தை மறந்துடாதீங்க. போராடி ஜெபம், அந்த தடைகள் மாறி உங்கள் கையில் கர்த்தர் அந்த காரியத்தை கையில் கொடுத்துருவார். ஆமென். வசனம் சொல்லுது, அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். இந்த ஜெபம் பண்ணுறவங்க இழந்ததெல்லாம் திரும்ப எடுத்துக்குவீங்க. நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வருஷம் இந்த மாதம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார், உங்கள் கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நல்லா கைத்தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இழந்ததெல்லாம் சகலத்தையும் திருப்பி கொண்டான். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். நல்ல ஆவியில நிரம்பி கை தட்டி சகலத்தையும் நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. பிரதர், சகலத்தையும் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அதை யாரும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த மேற்கொள்ளும் ஜெபத்தில் கர்த்தங்களோடு கூட நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்கே நிறைய குடும்பங்கள் இந்த அமலேக்கு ஆவியில் போராடி கொண்டிருக்கிறத ஆவியில் வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை நாங்கள் இன்றைக்கி பேசி இப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். கண்ணீரோடு ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே ஒரு அடையாளத்தை, ஒரு கையளவு மேகம் எழும்பட்ட ஆண்டவரே. எலியா ஜெபித்த போது ஆண்டவரே, அவன் வேலைக்காரன் போய் பார்த்தபோது ஒரு கையளவு மேகம் எழும்பினது ஒரு பதிலாக கொடுத்தது போல எங்களுக்கு எங்கள் மொத்த பதில் அப்புறம் வரட்டும், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கையளவு மேகம் ஒரு பதிலாக சிலருடைய வாழ்க்கையில் எழும்பட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்களுக்கு, கண்ணீரோட வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு கையளவு மேகத்தை இன்னைக்கு எழும்ப பண்ணுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, பல தொடர்ச்சியாக தோல்விகளையே பார்த்தவர்கள், தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரை மட்டுமே பார்த்தவர்கள், தொடர்ச்சியாக தங்கள் வாழ்க்கையில் சர்க்கல்களை பார்த்தவர்களுக்கு ஒரு கையளவு மேகம் இன்னைக்கு எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அதை காட்டி இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய மழையை, ஆசீர்வாதமான மழையை இவங்க வாழ்க்கையில் நீர் பெளிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை உள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.